வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான் மற்றும் இன்றைய வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு மிகவும் முக்கியமான கேள்விகளை பற்றி பேசப் போகிறோம். அவர்களின் மனதில் எழும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், நமது கிரியேட்டினின் அளவை எவ்வாறு குறைப்பது? இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம் கிரியேட்டினின் அளவை குறைக்க விரும்பினால், கிரியேட்டினின் நம் உடலில் எங்கிருந்து உருவாகிறது, அது எவ்வாறு நம் உடலில் இருந்து வெளியேறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமது தசைகளில் கிரியேட்டினின் உருவாகிறது. நாம் புரதத்தை உண்ணும் போதெல்லாம், உணவு உண்ணும் போதெல்லாம் அது நம் தசைகளுக்குள் சென்று ஆற்றலை உருவாக்குகிறது. பின்னர் அதில் ஒரு முறிவு ஏற்படுகிறது. இந்த செயல்பாட்டில் ஒரு கழிவுப் பொருள் உருவாகிறது, கிரியேட்டினின். இது அனைவரின் உடலிலும் ஒரே அளவில் உருவாகிறது என்பது புரியும். இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் அதே அளவு உருவாகிறது. இது ஒரு சாதாரண நபரின் உடலிலும் அதே அளவு உருவாகிறது. ஆனால் சிறுநீரகத்தின் வேலையை சரியாக செய்யாததால் கிரியேட்டினின் யூரியாவை அகற்றும் சிறுநீரகத்தின் வேலை நடக்காமல் போகிறது. இதன் காரணமாக கிரியேட்டினின் மற்றும் யூரியா உடலில் சேரத் தொடங்குகிறது. இந்த அதிகரித்து வரும் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் ஏதோ தவறு நடக்கிறது என்று கூறுகின்றன. இப்போது நம் உடலில் சேரும் கிரியேட்டினின் அளவு சிறுநீரகம் எவ்வளவு நன்றாக வேலை செய்கிறது அல்லது எவ்வளவு மோசமாக வேலை செய்கிறது என்பதை நீங்கள் கூறலாம். இப்போது நாம் கிரியேட்டினின் அளவை குறைக்க விரும்பினால் அதை செய்ய 2 வழிகள் உள்ளன. ஒன்று, உடலில் அதன் உருவாக்கத்தை கட்டுப்படுத்துகிறோம், அல்லது நமது சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்கிறோம் மற்றும் கிரியேட்டினின் அனுமதியை மேம்படுத்துகிறோம். மேலும் நான் எப்பொழுதும் எனது அனைத்து நோயாளிகளுக்கும் ஆலோசனை கூறுகிறேன், நீங்கள் இருவரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் உடலில் கழிவுப் பொருட்கள் குவிந்து கொண்டே இருந்தால் அது அறிகுறிகளை உருவாக்கி சிக்கல்களை தரும். எனவே அதை நாம் சாப்பிடுவதன் மூலம் கட்டுப்படுத்த வேண்டும். இப்போது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அவர்கள் அதிக புரதம் சாப்பிட்டால் அது உடலில் கிரியேட்டினின் உருவாக்கம் அதிகரிக்கிறது என்று காட்டப்பட்டுள்ளது. கிரியேட்டினின் உருவாக்கம் அதிகரிக்கும் போது அதன் அளவும் நம் இரத்தத்தில் அதிகரிக்கத் தொடங்குகிறது. எனவே நாம் சாப்பிடும் போது கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்த விரும்பினால் நோயாளி தனது உடலில் உள்ள புரதத்தின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். தினமும் தேவையான அளவு புரதத்தை உடலில் சேர்க்க வேண்டும். மீன், முட்டை, ஆட்டிறைச்சி, சிக்கன் போன்றவற்றில் புரோட்டீன் உட்கொள்ளலை அதிகப்படுத்தினால் கிரியேட்டினின் அதிகமாக உருவாகும் என்பதும் அறிக்கைகளில் தெரியவரும். ஆனால் இதை விட முக்கியமானது உங்கள் சிறுநீரகங்களில் வேலை செய்வது. சிறுநீரகங்கள் தானாக சேதமடையாமல் இருப்பதால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. 80% வழக்குகளில் சிறுநீரக செயலிழப்புக்கான காரணம் உயர் இரத்த அழுத்தம் அல்லது மீன் சர்க்கரை. நீங்கள் எந்த வகையான சிகிச்சையை எடுத்துக்கொண்டாலும் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளது, உங்கள் சர்க்கரை அதிகமாக உள்ளது, பின்னர் அனைத்து சிகிச்சைகளும் தோல்வியடையும், சிறுநீரகங்கள் சேதமடையும் மற்றும் கிரியேட்டினின் மதிப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எனவே நமது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிப்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் அதற்கு முன் சிறுநீரகங்கள் மேலும் சேதமடையாமல் இருப்பது முக்கியம். அதற்காக நமது பிபி மற்றும் சுகரை எல்லா விலையிலும் கட்டுக்குள் கொண்டு வருவது முக்கியம். பிபி மற்றும் சுகர் கட்டுக்குள் வந்துவிட்டால் குறைந்தபட்சம் சிறுநீரகங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மேலும் சேதம் இல்லை என்றால் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவு மேலும் அதிகரிக்காது. அது பெருகுவதை நிறுத்தியவுடன் அதை எவ்வாறு அகற்றுவது என்று நாம் சிந்திக்க முடியும். இப்போது சிறுநீரகங்களில் சில வல்லரசுகள் உள்ளன, அவையும் நாம் புரிந்து கொள்ள மிகவும் முக்கியம். ஒருவரது ஒரு சிறுநீரகம் ஏதேனும் காரணத்தால் பாதிக்கப்பட்டால் அவரது உடலில் ஒரே ஒரு சிறுநீரகம் இருந்தாலும் கிரியேட்டினின் மதிப்புகள் மற்றும் யூரியா அளவுகள் அதிகரிக்காது. அவை ஏன் அதிகரிக்கவில்லை? இது ஒரு கேள்வி. சிறுநீரகங்கள் செயல்படும் திறனை அதிகரிக்கும் திறன் கொண்டிருப்பதால் அவை அதிகரிக்காது. நாம் பார்த்தது போல் சிறுநீரகங்கள் ஒன்றான பிறகும் கூட அதிகரிக்காது. சிறுநீரக செயலிழந்த ஒவ்வொரு நோயாளிக்கும் இந்த திறனை பயன்படுத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதிகரித்த கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கும் இந்த திறனை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனா அதுக்கு படி இல்லைன்னு சொன்னேன். ஒன்று, நோய்க்கான காரணத்தை முதலில் நீக்க வேண்டும். அதிகபட்ச சந்தர்ப்பங்களில் இது பிபி மற்றும் சர்க்கரை. இந்த கட்டுப்பாட்டிற்கு பிறகு சிறுநீரகங்கள் தங்கள் செயல்பாடுகளை அதிகரிக்க தயாராக உள்ளன. அது தயாரானதும் அதன் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. சிறுநீரின் வெளியீட்டை விட கிரியேட்டினின் மற்றும் யூரியா அதிகமாக வெளியேறத் தொடங்குகின்றன. மேலும் இது நமது இரத்தத்தில் குறையத் தொடங்குகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு இது மிகவும் நல்லது. இப்போது உங்கள் சிறுநீரகம் சேதமடைவதை நிறுத்தினால் அது மேம்படத் தொடங்குகிறது, கிரியேட்டினின் அளவு குறையத் தொடங்குகிறது. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் மனதில் டயாலிசிஸ் பற்றிய பயமும் மறையத் தொடங்குகிறது என்பது மிகவும் எளிதானது மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியது. ஏனெனில் சிறுநீரகத்தின் நிலை தற்போது சீராக உள்ளது, கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதை நிறுத்தியது. எனவே டயாலிசிஸ் அல்லது மாற்று அறுவை சிகிச்சையை தவிர்க்க வேண்டும் என்றால் நம் சிறுநீரகங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வழியிலும் அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த விஷயம் அவனை தொந்தரவு செய்தாலும் அதை அவன் உடம்பில் இருந்து வெளியேற்ற வேண்டும். இப்போது சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலை வைத்து யோகா போன்ற பல விஷயங்கள் செய்யப்படுகின்றன. இப்போது சில யோகா ஆசனங்கள் சிறுநீரக நோயாளிகளுக்கு நல்லது என்று குறிப்பாக சொல்லப்படுகின்றன.
அவர்கள் ஏன் நல்லவர்கள்? ஏனெனில் அவை சிறுநீரகங்களுக்கு இரத்த ஓட்டத்தை நன்றாக செய்கின்றன. உடலில் யோகா செய்தால் உடலில் இரத்த ஓட்டம் சீராக, ஆக்சிஜன் அளவு நன்றாக இருக்கும். எனவே உள்ளே உள்ள திசு வெளிப்படையாக நன்றாக இருக்கும். எனவே நான் சொல்லப் போகும் யோகாசனம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு நிவாரணம் கிடைக்கும். எனவே முதல் ஆசனம் புஜங்காசனம். இரண்டாவது ஆசனம் மேற்கு உத்தனாசனம். மூன்றாவது ஆசனம் அர்த்த மத்ஸ்யந்திர ஆசனம். நான்காவது நோகா ஆசனம். இந்த ஆசனங்களை செய்வதன் மூலம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை காணலாம். இந்த ஆசனங்களை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அனைத்து சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளும் வேறு எந்த கடுமையான உடற்பயிற்சியும் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. உங்களால் ஓட முடியாது, ஜாகிங் செய்ய முடியாது, நீச்சல் செய்ய முடியாது. நீங்கள் எந்த தீவிரமான உடற்பயிற்சியையும் செய்ய முடியாது, ஏனென்றால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போதெல்லாம் உங்கள் தசைகள் நகரும். தசைகளின் வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கிறது. மேலும் தசை வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கும் போதெல்லாம் உடலில் கிரியேட்டினின் உருவாக்கம் அதிகரிக்கிறது. இதை அறிக்கைகளில் காணலாம். நீங்கள் தசைகளை ஆக்ரோஷமாக நகர்த்தி உடற்பயிற்சி செய்தால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதை காணலாம். இப்போது நோயாளியிடமிருந்து நாம் பெற்ற மூன்றாவது பெரிய கேள்விக்கு செல்வோம். சோனா குளியல் எடுப்பதன் மூலம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடல் நச்சுத்தன்மையற்றதா இல்லையா? அப்படி செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமா இல்லையா? சோனா குளியலின் நன்மைகளை புரிந்து கொள்ள முதலில் சோனா குளியல் செய்யும் போது நம் உடலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சோனா குளிக்கும் போது அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் உள்ள அறையில் தங்குவோம். நம் உடலில் இருந்து வியர்வை வெளியேறுகிறது. மேலும் வியர்வை வெளியேறும் போது வியர்வையில் உள்ள நீர் நம் உடலில் இருந்து வெளியேறுகிறது. அதாவது வியர்வை மூலம் நம் உடலில் உள்ள திரவத்தின் சமநிலை மேம்படும். வியர்வையுடன் வெளியேறும் இரண்டாவது விஷயம் உப்பு. இப்போது நம் உடலில் உப்பை கட்டுப்படுத்தும் வழிமுறை சிறுநீரகத்தால் செய்யப்படுகிறது. இதை நம் சருமத்தில் வியர்வை மூலம் செய்தால் அது அனைவருக்கும் நன்மை பயக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியாத எங்களின் வியர்வையில் மூன்றாவது விஷயம் யூரியா. நமது சிறுநீரை விட 50 மடங்கு அதிகமான யூரியா வியர்வையிலிருந்து வெளியேறுகிறது. சிறுநீரக செயலிழந்த நோயாளிக்கு யூரியாவின் அளவு அதிகரித்து அவர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் சோனா குளியல் தினமும் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். ஏனெனில் இது யூரியாவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்க வேண்டும். இதுவும் கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்துமா? பதில் இல்லை. கிரியேட்டினின் மூலக்கூறு பெரியது. இது வியர்வையிலிருந்து வெளியேற முடியாது. சோனா குளியல் எடுத்த பிறகு கிரியேட்டினின் குறையவில்லை என்பதை இது காட்டுகிறது. யூரியா நன்றாக இறங்குகிறது. இப்போது கேள்வி எழுகிறது, சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு சோனா குளியல் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்? சிறுநீரக செயலிழந்த நோயாளிக்கு யூரியாவின் அளவை கட்டுப்படுத்தவும், திரவத்தின் அளவை கட்டுப்படுத்தவும், உப்பின் அளவை கட்டுப்படுத்தவும் சோனா குளியல் நன்மை பயக்கும். சோனா குளியல் எடுப்பதால் நமது சிறுநீரகத்தின் செயல்பாடு மீண்டும் வராது. அதனால் நீ சோனாவை குளிப்பாயாக. சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எந்தவித இழப்பையும் சந்திப்பதில்லை. உண்மையில் நன்மைகள். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம் சிறுநீரகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். சிறுநீரகம் கொஞ்சம் வேலை செய்வதால் சோனாவுடன் கொஞ்சம் வேலை செய்தோம், பிறகு எங்கள் வேலை முடிந்தது. சோனா குளித்தால் வியர்த்து நம் வேலைகள் அனைத்தும் முடிந்துவிடும் என்று நினைத்தால் அப்படியல்ல. கிரியேட்டினை அகற்ற நமது சிறுநீரகங்களின் சரியான செயல்பாடு முக்கியமானது. அதற்கு நான் முன்பே சொன்னது போல் நம் நோயின் வேரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் காரணமாக நமது சிறுநீரகங்கள் சேதமடைந்தால் அதன் மீது முதல் வேலை செய்யப்படுகிறது. இரண்டாவது வேலை சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் செய்யப்படுகிறது. சிறுநீரகத்தின் செயல்பாடு அதிகரிக்கும் போது வேலை செய்யும் திறன் அதிகரித்து கிரியேட்டினின் மற்றும் யூரியா சிறுநீர் நல்ல முறையில் வெளிவர ஆரம்பிக்கும். மேலும் நாம் டயாலிசிஸிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம், மாற்று அறுவை சிகிச்சையிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். இப்போது நான்காவது கேள்வி சிறுநீரில் உள்ள புரதத்தை பற்றியது. நமது சிறுநீரில் இருந்து வெளியேறும் புரதம் மருத்துவத்தில் புரோட்டீன் யூரியா என்று அழைக்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன? அதற்கான சிகிச்சை என்ன? எனவே புரதம் யூரியா குறிப்பாக CKD நோயாளிகளுக்கு நடக்கிறது. ஏனெனில் சிறுநீரகத்தில் உள்ள வடிகட்டுதல் வேலை சிறுநீரகத்தில் உள்ள மில்லியன் கணக்கான நியூரான்களில் நடக்கிறது. இந்த நியூரான்கள் ஏதேனும் நோயின் காரணமாக வீக்கமடைந்தால் அதை நாம் நெஃப்ரிடிஸ் நிலை என்று அழைக்கிறோம். வீக்கம் ஏற்படுகிறது. எனவே நமது நியூரான்கள் இரத்தத்தில் இருக்கும் புரதத்தை தக்கவைக்க முடியாது. அவர்களால் அதை தாங்க முடியாமல் போகும்போது புரதம் கசிந்து நமது சிறுநீரில் வரத் தொடங்குகிறது. இப்போது புரத யூரியாவின் இந்த நிலை நல்ல நிலையில் இல்லை.
ஏனென்றால் நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் மற்றும் குடிக்க வேண்டும். புரதம் இல்லாததால் இரத்தம் மெல்லியதாகி இரத்தத்தில் உள்ள திரவம் நம் கால்களில் நிரப்பத் தொடங்குகிறது. இது கால்களில் வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இது உயர் இரத்த அழுத்தம் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் போன்ற மேலும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. எனவே இந்த புரதத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது. ஆக, இதற்கு பின்னால் வரும் நிலை சிறுநீரகத்தில் ஏற்படும் வீக்கம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். மேலும் சிறுநீரகத்தில் வீக்கம் இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. சரியான மருந்தை உட்கொண்டு கண்காணித்து நாம் கட்டுப்படுத்தக்கூடிய பிபி, சுகர் போன்ற காரணங்களை நீங்கள் அறிந்தால் அதை செய்ய வேண்டும். பிபி கட்டுக்குள் வரும், சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். பிறகு சிறுநீரகத்திற்கு புதிதாக எந்த பாதிப்பும் ஏற்படாததால் சிறுநீரில் புரதத்தின் அளவு வெகுவாக குறைகிறது. சிறுநீரகத்தில் ஏற்படும் வீக்கம், உருவாகும் நெஃப்ரிடிஸ் நிலை, நமது சிறுநீரில் உள்ள புரதத்தின் அளவும் தானாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறேன். உங்கள் சிறுநீரில் உள்ள புரதம் முற்றிலும் 0 மாறினால் அந்த நிலையை நாம் நிலையான நிலை என்கிறோம். உங்கள் கிரியேட்டினின் அளவும் அதிகமாக இருந்தாலும் புரதம் 0 இருந்தால் அந்த நிலை மோசமடையாது. அதில் என்ன பலன்? நமது கிரியேட்டினின் மதிப்புகள் அதிகரிப்பதை நிறுத்துகின்றன அல்லது அவை மிக மெதுவாக அதிகரிக்கின்றன. இதன் காரணமாக சிறுநீரக செயலிழப்பு நோயாளி மிக நீண்ட காலத்திற்கு சிக்கல்கள் இல்லாமல் வாழ்கிறார். இதனுடன் நான் உங்கள் விடுப்பு எடுக்க விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.